வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டிசம்பர் 16, 2011 பஞ்சாப். உமேஷ் சாகு, மால்தி தேவி தம்பதி 2 பேரும் பஞ்சாப்ல இருக்கிற சண்டிகர் சிட்டில வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் கோரங் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. தம்பதி 2 பேருமே டீச்சரா ஒர்க் பண்றாங்க. சோ இவங்களுக்கு பினான்சியல் ரிலேட்டடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேரும் எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த சில வருஷத்துக்கு அப்புறமா தம்பதி 2 பேருக்கும் இடையில சரியான புரிதல் இல்லாததுனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. சோ இவங்க 2 பேருமே அவங்க பசங்க முன்னாடி வச்சு அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சில மாசத்துக்கு அப்புறமா இவங்களோட கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்ததுனால பிரிஞ்சு வாழ்றதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ண மால்தி தேவி தன்னோட 2 பசங்களையும் கூட்டிட்டு பஞ்ச்குலா பகுதியில இருக்கிற தனக்கு சொந்தமான ஒரு வீட்டுல குடியேறி இருக்காங்க. அடுத்ததா உமேஷ் சாகுவும் மேவாட் மாவட்டத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போய் அவரோட டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ணிருக்காரு. அதே மாதிரி மால்தி தேவியும் அவங்களோட ஸ்கூல் ஜாப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துலதான் சரியா 2011 டிசம்பர் 16 காலையில சீக்கிரமா எந்திரிச்ச மால்தி 17 மற்றும் 15 வயசு மதிக்கத்தக்க தன்னோட 2 பசங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு ஸ்கூல்ல தனக்கு ஒரு மீட்டிங் அப்படிங்கறனால அவசரமா காலையில 8:30 மணிக்கே வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. சம்பவம் அன்னைக்கு மால்தியோட 2 பசங்களுக்கும் ஸ்கூல் லீவா இருந்திருக்கு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கவிதாவும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கோரங்கும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா ஈவினிங் 3 மணிக்கு மீட்டிங்லாம் முடிஞ்சதும் தாயான மால்தி ரிட்டர்ன் தன்னோட வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அவங்க தான் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் ஓபன்ல இருக்கிறத பார்த்து தன்னோட 2 பசங்களும் மெயின் என்ட்ரன்ஸை ஓபன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இப்போ அந்த தாய் வீட்டுக்குள்ள என்ட்ரான அடுத்த சில நிமிஷத்திலேயே எல்லாரோட ஹார்ட் பீட்டையும் வேகமா துடிக்க வைக்கிற மாதிரி அந்த பகுதி ஃபுல்லா ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது, அந்த தாயோட அலறலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன? 2011 வருஷம் ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகள் உட்பட பஞ்சாப் மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ்ல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த தாய் தன்னோட 2 பசங்க பேரை சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா அவங்களோட அந்த 2 பசங்க கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரிப்ளையும் வரல. சோ இப்போ தான் பொண்ணோட ரூம்க்கு போய் அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க அந்த ரூம் கதவை ஓபன் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த தாயால அங்க இருக்கிற விஷயத்த துளி கூட நம்ப முடியல. அப்படி அங்க என்ன நடந்திருந்ததுன்னா மால்தியோட பொண்ணான கவிதா அங்க இருந்த பெட்ல ரத்த வெள்ளத்துல கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. 17 வயசான கவிதாவோட மார்பு, கழுத்து, வயிறு, கை இப்படின்னு பல இடத்துல கத்தி குத்து காயம் இருந்திருக்கு. இந்த கொடூர காட்சியை பார்த்த அந்த தாய் இது உண்மையா இருக்க கூடாது, கண்டிப்பா இது கனவா தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்திருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் போலீஸ்க்கு தெரிய வந்ததும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கிரைம் நடந்த அந்த ரூமை அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்து கில்லருக்கு எதிராக ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி இருக்காங்க. இந்த டைம்ல மால்தி அங்க இருக்கிற போலீஸை பார்த்து, சார் என்னோட பையனான கோரங்கும் இங்க தான் இருந்தான், அவன் இப்ப எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க, கவிதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவன் கிட்ட கேட்டாதான் தெரியும்னு சொல்லிருக்காங்க. இத கேட்ட போலீஸ் ஒருவேளை கோரங் தான் தன்னோட அக்காவை இப்படி கொடூரமா கொலை பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கிட்டே அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் தேடினதுக்கு அப்புறமா இறுதியா அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. அங்க போன போலீஸோட உடம்பையே சிலிர்க்க வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கோரங்கோட உடம்பு சுத்தி ரத்தமா இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த 15 வயசு சின்ன பையனோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டது மட்டும் இல்லாம அவனோட நெஞ்சு பகுதியே கிழிகிற மாதிரி பல கத்தி குத்து காயம் இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ் கீழே வந்து தன்னோட பையனை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருந்த அந்த தாயை பார்த்து, உங்க பையன் கோரங்கும் கொடூரமான முறையில இறந்து போயிட்டான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த தாய் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அடுத்தது அவங்களுக்கு தண்ணி தெளிச்சு எழுப்பி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ் அவங்களோட வழக்கமான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க.
பொதுவா போலீஸ் ஒரு கேஸ டீல் பண்ணும்போது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரும் மேலயும் சந்தேகப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல தாயான மால்தி மேலயும் சந்தேகப்பட்டிருக்காங்க. சோ அவங்க ஒர்க் பண்ற ஸ்கூலுக்கு போய் எந்த டைம்ல ஸ்கூலுக்கு வந்தாங்க, ரிட்டர்ன் எப்ப வீட்டுக்கு போனாங்க இப்படின்னு பலவித விசாரணையை நடத்தியிருக்காங்க. இறுதியா மால்தி மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தையோட அப்பாவான உமேஷை கூப்பிட்டு அந்த நபர்கிட்டையும் பல விதமா விசாரிச்சிருக்காங்க. போலீஸோட விசாரணையில உமேஷ் சம்பவம் அன்னைக்கு வேற பகுதியில இருந்ததா தகவல் கிடைச்சிருக்கு. சோ அந்த நபரும் கில்லர் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்ததா போலீஸ் மறுபடியும் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணினதுல அந்த வீட்ல ப்ளூ கலர்ல ஒரு ஸ்வெட்டர் இருந்திருக்கு. அந்த ஸ்வெட்டர்ல சில ரத்த துளிகள் இருந்ததை பார்த்த போலீஸ் அது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோட ஸ்வெட்டர் இல்லைன்னு உறுதி பண்ணினதும் அதை ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல அந்த ஸ்வெட்டர்ல 2 பேரோட ரத்தம் இருந்திருக்கு. அதுல ஒண்ணு இறந்து போன கவிதாவோடது, இன்னொரு பிளட் சாம்பிள் யாரோடதுன்னு தெரியாம இருந்த போலீஸ் அந்த பசங்களோட பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் இப்படின்னு எல்லாரோட பிளட் சாம்பிளையும் கலெக்ட் பண்ணி ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. பலவித ஆய்வுக்கு அப்புறமும் யாரோட பிளட் சாம்பிளும் ஸ்வெட்டர்ல இருந்த இன்னொரு பிளட் சாம்பிள் கூட மேட்ச் ஆகல. இந்த நிலைமையில போலீஸோட உள்ளுணர்வு வேற விதமா யோசிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த வீட்ல இருந்த எல்லா பொருட்களும் சதறி கிடந்தது மட்டும் இல்லாம பீரோ ஓபன்ல இருந்திருக்கு. அதுல இருந்த சில பொருட்களும் காணாம போன விஷயத்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த வீட்ல எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியும் இல்ல. அதாவது அந்த வீட்டோட கதவு, ஜன்னல் இப்படின்னு எதுவுமே உடைக்கப்படாம இருந்திருக்கு. கூடவே அந்த வீட்டு ஹால்ல 3 டீ கிளாஸ் இருந்திருக்கு. நடந்ததை வச்சு பார்க்கும்போது வீட்டுக்கு வந்த கில்லர் மால்தியோட 2 பசங்களுக்கும் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தனால தான் அந்த 2 பசங்களும் கதவை ஓபன் பண்ணி விட்டு டீ போட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்த கில்லர் அந்த டீயை குடிக்காமலேயே அந்த 2 பசங்களையும் கொலை பண்ணி முடிச்சதும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம்னு யூகிக்கிறாங்க. இது வெறும் யூகம் தானே தவிர சம்பவம் அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கும் கிளியரா தெரியல. இந்த நிலைமையில தான் இறந்து போன அந்த 2 பசங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல கவிதாவோட உடம்புல 8 கத்திக்குத்து காயம் இருக்கிறதாவும், தம்பியான கோரங்கோட உடம்புல 13 கத்திக்குத்து காயம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கூடவே கழுத்துல ஏற்பட்ட ஆழமான காயம் தான் அக்கா தம்பி இவங்க 2 பேரோட மரணத்துக்கும் காரணமா இருந்திருக்கு. இதை கேட்ட போலீஸ் இந்த 2 ஸ்கூல் பசங்களையும் இந்த அளவுக்கு கொடூரப்படுத்தின அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. அதே சமயத்துல சண்டிகர் டிஎஸ்பி சத்பீர் சிங் தலைமையில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை சேர்ந்தவங்க ஸ்வெட்டர்ல இருந்த இன்னொரு பிளட் சாம்பிள் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த கேஸ்ல ஒரு மைனஸ் என்னன்னா இந்த இன்சிடென்ட் 2011 வருஷம் நடந்திருக்கு. அந்த டைம்ல நிறைய இடத்துல சிசிடிவி கேமராவே இல்ல. சோ அந்த வீட்டுக்கு யார் வந்தாங்க, எந்த டைம்ல வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு ரொம்பவே சவாலா இருந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ மால்தியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பெண்மணி மதியம் 12:30 மணிக்கு தான் கவிதா கிட்ட பேசினதா சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்கு போன மால்தியும் மதியம் 3 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா மதியம் 1 மணில இருந்து 3 மணிக்குள்ளதான் கில்லர் அந்த வீட்டுக்கு வந்து பசங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்ல யார் யாரெல்லாம் ப்ளூ கலர் ஸ்வெட்டர் போட்டு அந்த பகுதியில் சுத்திட்டு இருந்தாங்கன்னு விசாரிக்கும் போது ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளூ கலர் ஸ்வெட்டர் போட்டு சுத்திட்டு இருந்த அந்த நபரை நாங்க பார்த்தோம், ஆனா அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல சார்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சித்தார்த் அப்படிங்கிற ஒரு நபர் போலீஸை பார்த்து, சார் ப்ளூ கலர் ஸ்வெட்டர் போட்டு சுத்திட்டு இருந்தவனை நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விசாரணைக்காக சித்தார்த்தை கஸ்டடியில எடுத்த போலீஸ் அந்த நபர் யாரு, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டதுக்கு ப்ளூ கலர் ஸ்வெட்டர் போட்டிருந்த அந்த நபர் கவிதாவோட ரிலேட்டிவான ராகுல். கவிதாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ ராகுலை பத்தி கவிதா என்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராகுல் வீட்டு அட்ரஸ விசாரணை மூலமா கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த டைம்ல ராகுல் அந்த வீட்டுல இல்ல. சோ ராகுலோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவன் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ ராகுலோட மொபைல் நம்பரை வாங்கின போலீஸ் சைபர் கிரைம் உதவியால அந்த மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி ராகுல் மகாராஷ்டிரால இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததா மகாராஷ்டிரா போலீஸ் உதவியோட மறுபடியும் அந்த மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி 2012 ஜனவரி 17 தலைமறைவா இருந்த ராகுலை அரெஸ்ட் பண்ணி கிடுக்கு பிடியா விசாரிக்கும் போது பல பயங்கரமான விஷயங்கள் வெளியாகி இருக்கு. சம்பவத்துக்குள்ள போனா கவிதா, ராகுல் இவங்க 2 பேருமே ரிலேட்டிவ் தான். சொல்ல போனா கவிதாவோட மொற பையன் தான் இந்த ராகுல். இவங்க 2 பேரும் அடிக்கடி ஃபங்க்ஷன் வீட்ல வச்சு மீட் பண்ணிருக்காங்க. சோ அழகா இருக்கிற கவிதா மேல ராகுலுக்கு ஒரு கிரஷ் வந்திருக்கு. அதனால அந்த பொண்ணுக்கே மேரேஜ் பண்ணி லைஃப் பார்ட்னர் ஆக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான். ஆனா தான் லவ் பண்ற விஷயத்த கவிதா கிட்ட எப்படி சொல்லன்னு யோசிச்சுட்டு இருந்த ராகுல் திடீர்னு ஒரு நாள் கவிதா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அதுக்கு கவிதா, நீ என்னோட ரிலேட்டிவ் அப்படிங்கறனாலதான் நான் உன்கிட்ட பேசினேன், நீ அத காதல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஃப்ரெண்டா பேசுறதா இருந்தா மட்டும் நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லிருக்காங்க. இத கேட்ட ராகுல், நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், நீ இல்லனா என்னால வாழ முடியாதுன்னு பல வசனத்தை பேசியிருக்கான். அதுக்கெல்லாம் அசையாத கவிதா கட் அண்ட் ரைட்டா நான் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு கோவம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்ததா சில மாசத்துக்கு அப்புறம் ராகுல் கவிதாவை இன்னொரு ஃபங்க்ஷன் வீட்ல வச்சு மீட் பண்ணிருக்கான். அந்த டைம்ல ராகுல் அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்றது, கைய பிடிச்சு இழுக்கிறது இப்படின்னு பல சேட்டைய பண்ணிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த கவிதா, நீ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீனா நடந்த இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு மிரட்டினதும் பயத்துல அங்கிருந்து ஓடி போயிருக்கான். அதுக்கப்புறமா கவிதா ராகுல் பண்ற இந்த லவ் டார்ச்சர்ல தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸான ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சித்தார்த்துக்கு ராகுலை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்போ கவிதாவை தன்னோட லைஃப் பார்ட்னர் ஆக்க நினைச்ச ராகுல் என்ன திங்க் பண்றானா, கவிதாவை ரேப் பண்ணிட்டா யாரும் அவளை மேரேஜ் பண்ண மாட்டாங்க, ஃபைனலா நமக்கே அவளை மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சு 2011 டிசம்பர் 16 மதியம் 1 மணிக்கு மேல கவிதா வீட்டுக்கு போயிருக்கான். ராகுலோட பிளானை பத்தி எதுவும் தெரியாத கவிதா வீடு தேடி வந்த ராகுலுக்கு கதவை ஓபன் பண்ணி விட்டுட்டு கிச்சனுக்கு போய் 3 கிளாஸ் டீ எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் நல்லவை மாதிரி பேசிட்டு இருந்த ராகுல் தன்னோட ப்ளூ கலர் ஸ்வெட்டரை கலட்டி அந்த சோஃபா மேல வச்சுட்டு திடீர்னு கவிதாவோட கையை பிடிச்சு இழுத்து தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான். இதனால பயந்து போன அந்த பொண்ணு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற தன்னோட ரூம்க்கு ஓடி உள் பக்கமா கதவை லாக் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல ராகுலை பார்த்ததும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த சின்ன பையன் எங்க அக்காவை என்ன பண்ணுனன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ராகுல் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால கோரங்கோட கழுத்தை கொடூரமா அறுத்தது மட்டும் இல்லாம அந்த நபரோட நெஞ்சு பகுதி, வயிறு, கழுத்து, கை இப்படின்னு பல இடத்துல கண்ணா பின்னான்னு குத்திருக்கான். தான் தம்பியோட அலறல் சத்தம் கேட்டு ரூமை விட்டு வெளியில ஓடி வந்த கவிதாவை பார்த்த ராகுல் அந்த பொண்ணோட உடம்புலையும் கத்திய வச்சு சில காயத்தை ஏற்படுத்தி ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஆனா கவிதா தன்னால முடிஞ்ச வரை ராகுலை எதிர்த்து போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துல ராகுலோட உடம்புல கத்தியால சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா தன்னோட ஆசைக்கு இணங்காம தன்னை வேணான்னு சொன்ன இவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அந்த பொண்ணோட கழுத்தையும் கொடூரமா அறுத்துட்டு உடம்புல பல இடத்துல கத்திய வச்சு குத்திருக்கான். இதுக்கு இடைப்பட்ட டைம்ல தான் அந்த ப்ளூ கலர் ஸ்வெட்டர்ல ரத்தம் தெரிச்சிருக்கு. இறுதியா இது ராபரிக்காக நடந்த கொலை மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்த சில நகைகளை திருடினதுக்கு அப்புறமா அவசரமா ராகுல் அங்க இருந்து தப்பிச்சு தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். அடுத்த நாள் காலையில தன்னோட பேரண்ட்ஸை பார்த்து தான் வேலை விஷயமா வெளியூர் போறதா சொல்லிட்டு மகாராஷ்டிராவுக்கு போயிருக்கான். ஸ்வெட்டர்ல இருந்த இன்னொரு பிளட் சாம்பிள் ராகுலோடது தானே கண்டுபிடிச்ச போலீஸ் சரியா 32 நாளைக்கு அப்புறமா ராகுலை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. 2014 டிசம்பர் மாசம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வரும்போது ஸ்வெட்டர்ல இருந்த ராகுலோட ரத்தத்தை ஆதாரமா வச்சு ராகுலுக்கு ஆயுள் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. கவிதா ராகுலை காதலிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் அந்த நபர் கவிதாவை அடைய நினைச்சது மிகப்பெரிய தப்பு. உங்களோட லவ் ப்ரப்போஸை யாராவது ஏத்துக்கல அப்படின்னா அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த லவ்வை ஏத்துக்க வைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரோட மனசுல இருந்து தானா வர்றது. அதை கட்டாயப்படுத்தி வர வைக்கிறனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. கட்டாயத்தால வர்ற காதல் எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காது. ஸ்கூல் படிக்கிற இந்த 2 அப்பாவி பசங்களை இறக்கமே இல்லாம கொடூரமா கொலை
கொலை பண்ணின ராகுலோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.